அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சுவையான சூப்பரான ஜூஸியான பீஃப் சுக்கா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப எம்மியாக சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. அம்புட்டு ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாம்பார் சாதம், ரசம், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, தயிர் சாதம் அத்தனைக்கும் சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அவ்வளோ எம்மியாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். பீஃபில் இப்படி சுக்கா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டீங்க. இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப ஜூஸியான சுக்காஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்குது. சாப்பிடணும் போல் தோணுது, உங்களுக்கே தோணும். வேணும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறவ கூட ஒரு தடவை சாப்பிட்டா திருப்பி விட மாட்டாங்க. ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜூஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கும் அப்படி தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீஃப் சுக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள். பீஃப் வந்து ரொம்ப சூப்பராக நறுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பீஃபில் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சுமாராக பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து அதோடு சேர்த்துக்கலாம். அப்புறம் வரமிளகாத்தூள் சும்மா சாதாரண வரமிளகாய்த்தூள், வீட்டில் அரைக்கக்கூடியது தான். காஷ்மீர் சில்லி கிடையாது. சாதாரண வரமிளகாத்தூள் அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. அது ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஆஃப் லெமன் அதையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்குவோம். ஏன்னா லெமன் சேர்த்தோம்னா ரொம்ப ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால ஆஃப் லெமன் சேர்த்துக்குவோம். இது ஆஃப் லெமனையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த பீஃப் ஃபுல்லாக ரொம்ப உள்ளே சாறுற மாதிரி நல்லா அந்த மசாலா பூரா நல்லா சாந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அந்த கோட்டிங் உள்ளே சாந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு சுக்கா ரொம்ப சுவையாக சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா பிரட்டி விட்டு அதை ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ரெஸ்ட்டு கொடுத்தா தான் அது நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். பிரட்டி முடிச்சாச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே கோட்டாயிருக்கு மசாலா, நல்லா கோட்டாயிருக்கு. இது மசாலா நல்லா கோட்டாகி 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுக்கணும். நாங்கள் இப்போ ரெஸ்ட்டு கொடுத்துக்குருவோம். 1 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காய விட்டு அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஆனால் அப்படி போட்டால் எண்ணெய் மேலே தெரிச்சிடும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அதில் போட்டுக்கிறலாம். அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா சரியாக வந்துடும். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கிற வேணாம். மொத்தமாக சேர்த்துட்டோம்னா எண்ணெய் மேலே தெரிச்சிடும். அதனால் மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிறலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தெரிக்காமல் நல்லாகும். நல்லா வெந்து வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்க்கலாம். அம்புட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஏன்னா அம்புடையும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த பீஃப் வந்து சீக்கிரமாகவும் வெந்துடும். ரொம்ப நேரம் ஆகும்னு நினைப்போம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஆனால் இது மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் சிக்கனை விட இது வந்து பீஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், சுவையாகவும் இருக்கும். இது வந்து எல்லாத்தையும் இப்போ சேர்த்துட்டு பார்ப்போம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப தண்ணி விட்டு வேகும். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் பார்த்தோம்னா தண்ணி ரொம்ப விட்டுருக்கும். இந்த பீப்பை அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். லைட்டாக கிண்டி விடணும். ஏன்னா பிடிக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் தண்ணி விட்டு வெந்தால் சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள் தண்ணி விட்டு வேகுது. இப்போ வந்து வறுவல் செய்கிற மாதிரி இல்லை பாருங்கள். ரொம்ப தண்ணி நிறைய இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி பூரா வற்றி வந்து அது வந்து நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. இப்போ நல்லா சுண்டி வருது. இது இன்னும் இருக்க சுருள வரணும். நல்லா சுருள கிண்டணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுருளை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ மூடி போட்டு எடுத்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அது பிடிக்காமல் வரும். ஆனால் பிடிக்காது. இருந்தாலும் பிடிக்காமல் வர்றதுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எண்ணெயில் தானே வேகுது அது, அதனால் பிடிக்காது. இந்த பீஃப் வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீஃப் சுக்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மட்டன்லேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன்லேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது சிக்கன்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பீஃப்லேயும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணு இந்த இந்த சுக்கா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் பீஃப் சுக்கா செய்கிறது எங்கள் வீட்டில் அடிக்கொருக்கா செய்வோம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள் சுருண்டு வந்துடுச்சு நல்லா. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதை கருவேப்பிலையை சேர்த்து
இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிண்டி விட்டே இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முருகி வந்துடும். இந்த போட்ட கருவேப்பிலையுமே நல்லா முருகிரும். அந்த சிக்கனோடு சேர்த்து அந்த கருவேப்பிலையை சாப்பிடையில அம்புட்டு ருசியாக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை சிக்கனோடு சேர்ந்து அப்படியே நல்லா முருகி வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப முருகி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு. தண்ணி வற்றி வந்து நல்லா சுருளை கிண்டணும். இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட சுருண்டு வந்துடும். அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுருண்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது அப்படி இன்னமும் நல்லா சுருளணும். நல்ல ஜூஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சுருக்குன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட, அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த சுக்கா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பீஃப் சுக்கானே யாருமே சொல்ல மாட்டாங்க. யாருக்கு கொடுத்தாலும் மட்டன் செஞ்சது தான் நினைப்பாரு ஒழிஞ்சு பீஃப்னே யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். இப்போ தண்ணி வற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றி வந்துடுச்சு. இப்போ நல்லா சுருள நம்ம கிண்டணும். நல்லா கிண்ட நல்லா வந்துடும். சுத்தமாக தண்ணி வற்றி அந்த எண்ணெய் மட்டும்தான் இருக்குமே தவிர சுத்தமாக எல்லாமே தண்ணி எல்லாம் வற்றிடும். நல்லா சுருண்டு வந்துடும். நல்லா சுருண்டு வந்தாதே ரொம்ப சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா சுருண்டு வருது. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுருண்டு வந்துடும். ஆனால் பிடிக்காது. நம்ம பிடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது பிடிப்பு வராது. பிடிக்காம விட்டோம்னா தான் பிடிச்சிரும். ஆனால் கொஞ்சம் பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருப்போம். கிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக முருகி அப்படியே வரும். நல்லா சூப்பராக முருகிடும். கடைசியாக நல்லா முருகி வரும் பாருங்கள். இப்போ இதை மேலே கருவேப்பிலையை தூவிக்கணும். இப்போ நல்லா முருகி வந்துருச்சு. மேலே கருவேப்பிலையை தூவியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.